ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். நாள்தோறும் பகவத்கீதையில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது 13வது அத்தியாயம். இதில் பகவான் ஆத்ம ஞானம் விரும்புகிறவங்களுக்கு என்னென்ன பண்புகள் தேவை, நல்ல பண்புகள் தேவைன்னு சொல்லிட்டு வர்றார் இல்லையா. அந்த வரிசையில் நம்ம 7, 8, 9 இந்த 3 ஸ்லோகங்கள் மூலமாக 9 பண்புகள், 3 பண்புகள் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து 10வது ஸ்லோகம் மூலமாக இன்னும் ஒரு 3 பண்புகள் பகவான் சொல்கிறாரு. மயி சானன்ய யோகேன பக்திரவ்யபிசாரிணி விவிக்த தேச சேவித்வம் அரதிர்ஜன சம்சதி. மயிச்ச என்னிடத்திலேயே, மயின்னா என்னிடத்துல, மயிச்ச அப்படிங்கும்போது என்னிடத்திலேயே, அனன்ய யோகேன மற்றொரு இடத்துல ஈடுபாடே இல்லாத, அதாவது இப்போ நம்ம கலப்படம் இல்லாதன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் மற்ற வேறு ஒருத்தர் யார்கிட்டையுமே ஈடுபாடு இல்லாத அவ்யபிசாரிணி பக்தி, அதே போல் மற்றொருவரிடத்துல உள்ளம் செல்லாத பக்தி. இப்போ பார்த்திங்கன்னா, இப்போது அதாவது ஓகே பகவானையும் சேவிச்சுக்கலாம், அவங்கக்கிட்டேயும் போய்க்கலாம், இவங்கக்கிட்டேயும் போகலாம் அப்படின்ட்டுலாம் இல்லாமல் பகவான்கிட்ட மட்டுமே ஈடுபாடோட, பகவான்கிட்ட மட்டுமே உள்ளத்தில் பக்தி செலுத்தி, கண்ணனிடத்தில் மட்டுமே பக்தி பண்ணி, இது ஒரு பண்பு. அடுத்து விவிக்த தேச சேவித்வம். விவிக்த தேச சேவித்வம்னா நல்ல ஏகாந்தமான இடத்துல இருக்க ஆசைப்படுதல். ஏகாந்தமானனா எந்த கூட்டம் இல்லாமல் தனிமையாக இருக்கிற ஆசைப்படுதல். ஜனசம்சதி அரதிகி, ஜன கூட்டத்தில் விருப்பம் இல்லாதவராக இருக்கணும் அப்படின்னு. எதுக்காக பகவான் குறிப்பாக இந்த பண்புகள்லாம் சொல்கிறாருன்னா, யோகம் செய்யறதுக்கு இதெல்லாம் தான் முக்கியம். யோகத்தை அதாவது இப்போ நான் யோகம்னு சொல்கிறது இந்த ஆசனம் இல்லை. நிறைய பேர் இப்போ அதுவும் இப்போ பெரும்பாலும் எல்லாரும் குழப்பிக்கிறது யோகா அப்படின்னா உடனே இந்த ஆசனம் செய்கிறது தான் யோகான்னு கிடையாது. யோகாசனம் அப்படின்றது நம்மளுடைய மனத்தையும் ஒருநிலைப்படுத்துறது, நம்மளுடைய உடம்பையும் சீர்படுத்துறது, ரெண்டத்தையும் சேர்த்தது தான் யோகாசனம். இப்போ எல்லாம் கையை காலை மடக்கி செய்கிறது வெறும் ஆசனம் மட்டும்தான். எப்போ அதில் நம்மளுடைய புலன்கள் எல்லாத்தையும் உள்ளே இழுத்து நம்மளோட மனசையும் கட்டுப்படுத்தி உள்ளே நம்ம ஒருநிலைப்படுத்த நினைக்கிறோமோ அப்போ தான் அது யோகாசனம் ஆகும். இப்போ பகவான் சொல்கிறது யோகம் செய்யறதுக்கு, அதாவது மனசை அந்த புலன்கள் எல்லாம் உள்ளே இழுத்து ஒருநிலைப்படுத்தி மனசை அடக்கிறதுக்கு தேவையானது தனிமை. அதை நம்ம கூட்டத்தில் செய்ய முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா பஜனை பாடுறது அதெல்லாம் கூட்டத்தில் செய்ய முடியும், ஆனால் யோகம் கூட்டத்தில் செய்ய முடியாது. அதனால தான் பகவான் சொல்கிறாரு, நல்ல தனிமையான இடத்த இருக்கிறதுக்கு ஆசைப்படுறவங்க ஜனக்கூட்டத்தில் இருக்க ஆசைப்பட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற வேறு யார்கிட்டையும் ஈடுபாடோ பக்தியோ செலுத்தாமல் பகவான் கிட்ட மட்டுமே உள்ள முழுக்க பக்தி செலுத்துகிற அந்த பண்பும் இருக்கணும். அப்படின்ற இந்த 3 பண்புகள் தான் நம்ம இந்த 10வது ஸ்லோகத்தில் பார்த்துருக்கோம். தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.